வியூ பாயிண்டா எங்கே இருக்குது? இது பார்ட் 2 வீடியோங்க. எங்கே அங்கே? ஆமாம், எங்கே லாங்கில் போயிட்டுருக்கோம்ல. ஆ, யார் சமாதி? இந்த அம்புகுறி போட்டிருக்கு. அப்படியே போகும்போதே பார்த்துட்டு போயிடலாம். அது பைபாஸு, இது ஷார்ட்கட்டு. இதுக்கெல்லாம் படியே இல்லைங்க. அது சறுக்குச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் அந்த செப்பல் அந்த ஷூவில் உங்களுக்கு கிரிப் இருக்கா? அந்த கிரிப்பெல்லாம் பத்தாது ப்ரோ. நீங்கள் காட்டுற கிரிப்பு பைக்குக்கு போதும். சரி போங்க. ஆமாம், இதெல்லாம் மழை பெஞ்சிருக்கு இப்போ. இது இல்லை ப்ரோ சமாதியெல்லாம். அங்கேயா? சரி அங்கே போங்க. அங்கே கொட்டகையெல்லாம் போட்டிருக்கு. ஆமாம், அது என்ன, அது ஒரு கிலோமீட்டர் போகணும் போலையே. இது வந்து ஒரு மண்டபம், ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஆமாம் ப்ரோ, இந்த இருக்குது ப்ரோ தீர்த்தம். ஆமாம், நான் பேச வேண்டியது இல்லைங்க, நமக்கும் சேர்த்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதையே கேட்டுங்க. அவர் போகிறதுக்குள்ளே நம்ம போட்டுருவோம். அவர் போட்டாருனாக்கா நம்ம காப்பிரைட்டு கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற ஃபீல் அவருக்கு. ப்ரோ பார்த்து வாங்க ஆஃப் ரோடிங்கில். இப்படி ஒரு 50 மலை ஏறி ட்ரைனிங் கொடுத்து தான் அப்புறம் லடாக் கொண்டு போகணும் எல்லாரையும். தண்ணி தொடர்ந்து கிடந்துக்கிட்டே இருக்குல்ல உங்களுக்கு. அதான் அதான் 1000 மீட்ரு இல்லை, 1000 அடி இருக்கும். என்ன அந்த அங்கே போகணுங்க மேலே. நம்ம அது வந்து பார்ட் 3 இருக்கும், இல்லை பார்ட் 4 இருக்கும். அது வரைக்கும் மெமரி தாங்குதான்னு பார்ப்போம், சார்ஜ் தாங்குதான்னு பார்ப்போம். சரி போயிட்டு சட்டு புட்டுன்னு முடிங்க எல்லாத்தையும். பிளாஸ்டிக்குங்க அது. இதுமாரி மலை கோயிலுக்கு வந்தால் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பொறுக்கி போடணுங்க. நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் பொறுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மலை ஏரியாவில் நம்ம செய்யணுங்க. அதெல்லாம் இதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் சார்ந்த ஒரு விஷயங்கள். விளம்பரமெல்லாம் வேண்டியில்லை, கொண்டு போடுங்க அவ்வளோதான். அதுதான் மேட்ரு. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது தப்பு. அப்படியே யூஸ் பண்ணுனா கூட எங்கெங்கே அதை டிஸ்போஸ் பண்ணணுமோ கரெக்டான இடத்துல அதை போட்டுறணும். கண்ட இடத்துலையும் போட்டு இதுமாரி மலை இடத்துலலாம் போடக்கூடாது. ஓகே, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ரோ இது மலையாண்டி திருக்கோயில்னு போட்டிருக்கு. இது ஜீவ சமாதி கிடையாது, இது கோயில் ப்ரோ. அது மலையாண்டி கோயில்.
மது அருந்துவிட்டோ அல்லது மதுப்பாட்டில்களுடனோ கோயில் வளாகத்தில் நுழைவது தெய்வ குற்றமாகும். நம்ம கண்டிப்பாக செய்ய மாட்டோம். பிள்ளையார் தானேங்க. ஓகே, அங்கே ஏதோ குட்டி குட்டி சாமி. இங்கே தான் அந்த வார்னிங் போர்டு இருக்குது. விளக்கு எரிஞ்சிட்ருக்குங்க உள்ள. சரி, ஓகேங்க. நாம் எங்கே போகணும் தெரியுமா? அங்கே போகணும் உச்சிக்கு. எப்போ போகிறது? ரெகுலரா? அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அது சரி. வடிவேல் சொல்கிற மாதிரி நான் விட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். சோப்பா. கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி ஒரு சந்தன வீரப்பனாவே மாறிட்டோம். அதானே? அது நிற்கும். அதெல்லாம் உழுவாது. அதுக்கெல்லாம் கிரிப் பெட்டராக இருக்கும். இதுக்குள்ள ஏன் போறீங்க? இப்படி சைடு அவ்வளோத்தை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆச்சுன்னா மேலே அங்கே போகணுமே. 60 கிலோமீட்டர் போகணுன்னா இது எதுக்குங்க இவ்வளோ பெரிய ஒரு கொட்டகை போட்டிருக்கு? மழை பெய்யுமே ஃபுல்லாக. ப்ரோ பேக்கப் வாங்க. குரங்கு ஃபேமிலியோட இருக்கு. வீடியோவில் என்ன பார்த்தீங்க? சூப்பராக இருக்கு. சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய மலையில் வந்து காட்டுக்குள்ளே. செம்மையாக இருக்குங்க. கல் டிசைனு எல்லாமே. நல்லா இருக்குல்ல? வேலைப்பாடுகள்லாம் சிறப்பு. ஒவ்வொரு பாதையாக பிடிச்சி இது ஆக மொத்தம் இந்த மலையை சுற்றுறா 10 நாள் டயம். இந்த பாதை இது எங்கேயோ போகும் போல். நல்லாயிருக்கு. பறிக்கக்கூடாது, அப்படியே வச்சு ரசிக்கணும். இது வந்து சமையல் கூடம் போல். குரங்கு நிறையா இருக்குங்க. இங்கெல்லாம் பேக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். நான் என்னையே சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அங்கே பாருங்க, ஒரு கொய்யா மரம் தானே அது? சீத்தா மரமா? அது நல்லா இருக்கிறது இந்த குரங்குகளுக்கு பிடிக்கல. எல்லாம் ஒரே ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டு பிச்சு பிடுங்குதுங்க. அங்கே பாருங்க.
லக்கேஜ் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கல, இங்கே தான் பார்த்தாங்க. எடுத்துச்சா? பண்ணி பார்த்துட்டு போயிடுச்சு. என்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் அது இது எடுக்க மாட்டாங்க. சாப்பாடு ஸ்மெல்னா தெரிஞ்சு. இல்லை கீழே பிரிச்சு. இது டிசைனே இப்படி தானா, கீழே பெண்டாகி போச்சா? இல்லை டிசைனே அப்படி தான். தண்ணி வலிக்கு வர இப்படி இந்த வாட்டை இப்படி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் பாதை இருக்கு போல ப்ரோ. அது ஆடு போகிற பாதை மாதிரி ஏறும். தெரியும். இல்லை, இந்த படி நல்லபடியாக தான் இருக்குது, ஏறுங்க. ஏன் அங்கே போய் அவ்வளோ தூரம் ஏறிக்கிட்டு இதில் போவோம். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் இயற்கையாக சாப்பிட்றது ப்ரோ. இதுக்கெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த ஆடுகளுக்கெல்லாம் நோயே வராது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சோபா வண்டி ஜாமாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓ, ஃபஸ்ட்டு கடையா? அது சரி. அமேசிங் வியூ. ஆட்டுக்குட்டி அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்கு. ஏய், ஓடாத, நான் வரல. உடனே கொண்டுருவேன் பார்த்துக்க. ஆட்டுக்குட்டியை தூக்கலாங்க, அழகாக இருக்குது. நான் ஆட்டுக்குட்டியை தூக்க போய் அது அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னா கஷ்டம், அதனால் போகல. செம்ம வியூ இது, சூப்பராக இருக்குது. இதையே சொல்லுங்க. சபா பாப்பா. ஆமாம், வராது. ப்ரோ அங்கே பாருங்க, மழை பெய்யுது பாருங்க. எங்கே அந்த ஒயிட்டாக தெரியுதுல, ஷவர். ஆஹா, ஐஸ் இருக்காம்மா சர்பத்துக்களை? ஐஸ் இருக்கா? ஓஹோ, சாப்பிட போறீங்களா? ஒன்று வேணும், ஒன்று போடுங்கம்மா. இங்கெல்லாம் ஜிபே ஒர்க் ஆகாது. ஒன்று போடுங்க. ஒன்றுன்னா ஆளுக்கு ஒன்றா? உங்களுக்கு எனக்கு ஜிபே இருக்கா? ஓஹோ, இவ்வளோ நேரம் மழையில் வந்து ஒரு ஆரஞ்சு ஒன்று கூலிங் இருக்கா? இந்த ஐஸ் போட்டாச்சு. இல்லை இந்த இது அதே கிளாஸில் ஊற்றி ஐஸ் போட்டாச்சு. போடவா? எனக்கு ஒரு சர்பத்துமா, அவருக்கு ஒரு ஆரஞ்சு கொடுங்க. கேட்குறேன். அப்புறம் உங்களுக்கு அவருக்கு பன்னீர் ஒன்று கொடுங்க. போட்டு தானே வேணும். லைட்டாக போடுங்க, ஐஸ் ரொம்ப போடாதீங்க. கொஞ்சமாக போடுங்க ரெண்டுலேயும். ஆமாம், சர்பத்தில் நிறையா போடுங்க. சர்பத்தை குறைச்சிருங்க. என்னம்மா? இங்கே பாருங்க, இங்கே ஏறிட்டு இத்தனை பேர்த்த கேட்குறீங்க. ஆமாம்ல. போடுங்க சோடா. என்ன பண்ணுறது? நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? திருச்சி புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? நாங்களும் அந்த ரூட்டு வழியாக தான் போகல. வாங்கிட்டு இருக்கான். உனக்கு தண்ணி வாய். நல்லா ஐஸ் நல்லா தூக்கலாக போடுங்கம்மா. தூக்கலாம் முடியாதுங்க, அங்கேயாவது முடிஞ்சா சிக்கன். கையோட 2 அடி தூக்கி போடுங்க. பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க. அது நடந்து வந்தால் அவங்களுக்கு கொடுக்கல, எனக்குலாம் ஐஸ் கம்மியாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொடுக்கலன்னா நான் கவலைப்படப்பட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு சர்பத்தை கொடுங்க. இந்த பயந்துச்சாப்பா. அவ வர அது
அது என்ன ப்ரோ பன்னீர் சோடாவா? பன்னீர், அது ஆரஞ்சு, சர்பத்து. கிரேப்பு, 4 ஃப்ளேவர். ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போதுமா? எவ்வளோக்கடா முறை 2 ஆரஞ்சு கொடுத்துருங்க. இது எல்லாமே மதுரைக்காரர் ஸ்பான்சரா? ஐஸ் தூக்கலாம். 6 பேர் எழுது. முடியாமல் தான் இருக்கு. ஒட்டேரி நிறைய பேர் உங்களுக்கு தூக்கம் ஏன் ப்ரோ அந்த வெள்ளி கோட்டத்துக்கு தலையில் வச்சுக்கிட்டு ஒட்டேரி நிறைய பேரில் எழுதுக்கோ. அம்மா சாயந்தரம் கடை முடிச்சு வீட்டுக்கு போகிறப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடணுமா? குரங்கு வேலை கொண்டுட்டு போயிடா அவங்க வீட்டுக்கு. உனக்கு வேலை பார்க்குமா? குரங்கு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருப்பா. ஓஹோ, எப்படி தூக்கிட்டு வர்றது இவ்வளோ தூரம்? அதை தலையில இருந்துக்கிட்டு வரணும். எதுக்கு எப்படிங்கிறீங்க? இதுக்கு மேலே என்ன கடை இருக்கு? மேலே மட்டும் என்ன 4 கடை? 4 கடை இருக்கா? மேலே என்ன 4 கடை, அதில் 2 கடையில் பஜ்ஜி சட்னி ஃப்ரெஷ்ஷாக போட்டு தருவாங்க. இப்போ போட்டுருந்தா இது தெரியாமல் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோமே. கீழே கூட கிடைக்காது bro. அவ்வளோ போகிறதுக்குள்ள அதெல்லாம் தின்னுட்டு போட்டாலும் தெரிச்சுட்டு அங்கே போயிட்டீங்க. இறங்கிடுவேன். நீங்கள் போகிறோம் மேலே நைட்லையும் ஏறுவாங்களாம்மா அதில்? நைட்லாம் பாதையில் போக முடியுமா? ஏன்? இருக்கிற பாதை பார்த்து லைட்டாக இருக்குது. அவன் விழுந்துக்கிட்டு கிடக்க வேண்டியது எங்கே தானே. ஓஹோ, இருட்டில் எப்படி போக முடியும்? ம். அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி நாளில் கூட ஏற மாட்டாங்களா? பௌர்ணமிக்கெலாம் ஏற மாட்டான். ஓஹோ, எவ்வளோ தூரமா இந்த மலை ஏறணும்? 7.5 கிலோமீட்டரா? அப்புறம் கீழே 5ன்னு சொன்னாங்க. 5 மைல். 5 மைல் சொல்லியிருப்பாங்க. ஓஹோ, இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கேன் 30 வருஷம். 30 வருஷமா? போஸ்ட் கொடுங்க. இப்போ சும்மா இருப்பா நீ ஒரு இப்போ மத்தியானம் சாப்பாடுலாமா? மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம் நாங்கள் கொண்டாந்து கொண்டு வந்துருவீங்க. பிளேனில் இறங்கி இங்கே வந்து வாங்க போகிறாங்களா? வருவாங்க. அம்மா ஏர்போர்ட் கட்டிடுவோம்மா இங்கே? எப்போ நாளைக்கு? நாளைக்கு கட்டிடுவோம். பாதையை ஒழுங்கு பண்ண முடியல. பார்த்தா 7 போட்டு கட்டுறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும். ஏர்போர்ட் எவ்வளோ நம்மளுக்கு வீடியோ எடுத்ததுக்காண்டியா? உங்களுக்கா 30, உங்களுக்கு வந்து 60, உங்களுக்கு 90, எங்களுக்கு 30ஆ? உங்களுக்கு 60. 60ஆ? 30ங்கிறியா அப்புறம் 60ங்கிறியா? 1 30னா எவ்வளவு? 2 ஓ 1 30ன்னு சொல்லணும். மொத்தத்துக்கு 60. இந்த கடையை பாருங்க எங்கே இருக்குன்னு. ஒரு கலர் 30, 5 பேர் நீங்கள் எப்படினாலும் கொடுங்க. சும்மா இங்கே ரேட்டு கம்மி. அடுத்த போகிறப்ப ஜிஎஸ்டி. சூப்பர்மா, நன்றி நன்றி. நீங்கள் எங்கே கீழே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், சாப்பாடு போடுவீங்களா? எப்போ? நாளைக்கு என்ன ஸ்பெஷலு? பௌர்ணமியில். ஓஹோ, மேலே தூக்கி விடுங்க. வெற்றி விநாயகர் திருக்கோயில். அடுத்த பாட்டு சரிம்மா, பாய். இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும். 6 இந்த போட்டிருக்கு 6. அப்பா, வெற்றி விநாயகர். காலெல்லாம் இப்பயே செத்து போச்சு. அந்த கொண்டரங்கி மலையில் ஒரு இடத்துல அடிக்கும் காற்று. அப்படியே தூக்கி கொண்டா திண்டுக்கல்ல போடுற மாதிரியே அடிக்கும் பாருங்க. ஏறுங்க. இருக்கிற மந்திரத்தை முழுக்க சொல்லணும் போல. இருங்க இருங்க. இல்லை உங்கள்கிட்ட பேசலையா? அதுகளுக்குள்ள சண்டை போடுது. எருவ மாடுகள் அசிவனேன்னு இருங்க கொஞ்சம் நேரம். பங்கு பிடிக்கிறது சண்டையாக இருக்கும், இல்லை பங்காளி சண்டையாக இருக்குமோ? நாங்களே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்குறோம். வாட்டர் படிக்கிற 10 நேரம் பார்ட்னர் பிடிக்கிற சண்டை. இந்த ஓடிடுங்க.
ப்ரோ குரங்க வளர்க்குற ஃபேமிலியெலாம் நான் பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா டாப் ஸ்லீப் இருக்குல்ல, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஆனமலை டாப் ஸ்லீப்பு. அந்த டாப் ஸ்லிப்பு அடிவாரத்தில் காட்டுக்குள்ளே இதே மாதிரி இடத்துல வீடு இருக்கும். எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு குரங்கு இருக்குது. தலையில் ஏறி உட்காந்துருக்கோம், பார்த்துருக்கேன். ப்ரோ இது என்ன பயங்கரமாக ஏற்றமாக இருக்குது. எல்லாம் உட்காந்து ரிவ்யூ பார்த்து எடிட் பண்ணி எந்தெந்த பீஸ்லாம் தூக்கணும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோடே பண்ணுவேன். நான் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே போட்டு விட்ருவேன். எஸ் அதான் அவங்க சொல்கிறாங்க இத்தனை வச்சு. ஏய் சப்ஸ்கிரைபர் ப்ரோ, என்னங்க செங்குத்தாக ஏறுது வர வர ப்ரோ. மேகம் மழை வர்ற மாதிரியே ஆயிடுச்சு ப்ரோ மேலே. ஏ இங்கே பாருங்கப்பா, இது என்னப்பா இது பூச்சியா? ஏ பாம்பா, இங்கே பாருங்க ப்ரோ. இதை பார்த்தீங்களா இல்லையா? இந்த பாருங்க பூனாகமா பக்கத்தில் போகாதீங்க, தாவிர ப்ரோ. இது மராட்ட மாதிரி இருக்கு, இவ்வளோ பெருசு இருக்கு. வளைச்சு இருக்கு பாம்பா அது? எப்பாடியோ நான் ஓடிடுறேன். வேறு கரண்ட் வந்துட்டு இருக்கு. இடியும் மழையும் வெளுத்து உங்கள் ஃபோன் இன்னும் ஆஃப் ஆகலையா? ஆயிடுவே. வாங்க. ஷேக் அப்துல்லா அவுலியா தர்கா செல்லும் வழி, அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மேலே முருகன் கோயில் இருக்குன்றாங்க, சிவன் கோயில் இருக்குன்றாங்க. சபா வெளுத்து வாங்க போகுது மழை. மழை வந்துச்சுன்னா இங்கே நிற்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படியே உட்கார வேண்டியது தான். அப்படியே இந்த ப்ரோ ஜாக்கெட் வச்சுருக்காரு, அதை வாங்கி தலையில் போட்டுக்கிட்டு சபா வாங்க. கமான் வாங்க. மழை பெஞ்சாலும் ஒன்றா தான் நனையணும். கீழெல்லாம் போக முடியாது. அந்த பாட்டி கடையில் வேணா போய் இன்னொரு சத்தத்தை பிடிச்சி உக்காந்துக்கலாம். அதான் அந்த அம்மா உள்ள விடாது, அது டெரராக பேசுது. மணி 3:45. அப்புறம் இறங்குறது நம்ம நைட்டு தான் இறங்க போகிறோம். இன்னும் 7 50 போட்டிருக்கல கிளம்பு அப்படின்னு. ஸோ என்ன மழை ப்ரோ அது? பிராணம் போகிற மழை. மழை வரப்போகுது போல ப்ரோ. ஸோ அங்கங்கே செப்பல், பிளாஸ்டிக் பாட்டிலு, ஒஸ்ட்டு பெலோஸ். ப்ரோ இங்கே பாருங்க, அந்த சேப்பு கலரில் ஒரு பூச்சி இருக்கு. இங்கே பாருங்க, இந்த அட்டை சிகப்பு கலரில் இருக்கு.
அழகாய் செய்வது ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். இது சின்னதாக இருக்கு பாருங்க. எல்லா விதமான அழகு பொருள் டிசைனில் உள்ள அவன்கிட்ட போய் விசாரிச்சோம்னா அவன்கிட்ட இருக்கிற டிசைனா பாரு. ரோஜாப்புல எத்தனை டிசைன் இருக்கோ அது இருக்குது. இதில் இருக்கா மூலிகை செடி ஒரு தொகை வச்சிருக்கேன். புத்தலையில் இருக்கா? மேலே போயிட்டு வரீங்களா? இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? அவ்வளோ இன்னும் கொஞ்சம் தூரம். இது பாதி இருக்குமா அந்த இடம்? பாதி இருக்கும். பாதி இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு சர்பத்து கடை வருது முக்காலிக்கல்லுன்னு, அதுதான் பாதி. அதுல இருந்து அங்கிட்டு பாதி. நீங்கள் இப்போ வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் வந்திருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்க. போயிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம், ஈஸி தான். நீங்கள் அதோட படுக்க வேண்டிய சமைக்க மாட்டு. ஏய் இருட்டுறதுக்குள்ளே மேலே ஏறிடுவோமான்னு பாருங்க. ஆமாம், ஒரு 4 கடை இருக்குண்ணே. 4 கடை நீங்கள் தாண்டினா தான். மொத்தம் எத்தனை கடை? இப்போ நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா முதல் கடை வந்தால் 2வது அங்கே வந்துச்சே ஃபஸ்ட்டு கடை ஒரு பாட்டி கடை, அது ஃபஸ்ட்டு. ஏறினீங்கன்னா இங்கே 2, இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கும் 3, அதுக்கு அங்கிட்டு மேலே போனீங்கன்னா 4. அந்த 4வது கடை போனீங்கன்னா அங்கிருந்து போனீங்கன்னா மண்டபம். ஓ, அதுக்கு அங்கிட்டு தான் கோயிலும் தர்காவும் இருக்குது. இது வந்து இந்த கடைக்கு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர்லாம் கிடையாது. அதுக்கு இதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் இதாகவே இருக்கும், செங்குத்தா. இது ஏதோ அந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பு போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. அப்பா, ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்பு 1 20,000 அடியில் இருக்கும். பேஸ் கேம்ப்பு 2 22,000 அடி. அந்த மாதிரி இருக்கு. எங்கே புறம் ஏறுறது இதில்? சரியான செங்குத்து போங்க. ஸோ வேர்த்து விறுவிறுத்து போச்சுங்க. இந்த குச்சியை கொஞ்சம் பிடிங்க. கொசு, விஷ கொசு கடிக்குதுங்க. ஏன் எடுங்களேன், எடுத்து பாருங்களேன். ஏதாச்சும் ஒரு கடையை முடிச்சுவோம். அவர் அப்பயோ வரலன்னு சொன்னார், கேட்டீங்களா? வந்துட்டாரியா? ஏய், போட்டும் வண்டி. வேர்த்து அப்படியே நனைஞ்சு போச்சுங்க ஃபுல்லாக. அம்புக்குரிய கரெக்டாக பார்த்து போங்க, ஏற்கனவே வண்டி மைலேஜ் கொடுக்காது. அப்பா, லெஃப்ட்டு கிராஸ் குறி போட்டிருக்கு பாருங்க,
அங்கெல்லாம் போய் தொலையாதீங்கடான்னு. ப்ரோ வாங்க. எங்கே வர்றாரு பாருங்க காட்டுக்குள்ளே. சபா